வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியை பற்றிய எல்லா உண்மையும் விஜயா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே சத்தம் போட்டு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே விசேஷ வீடு விஜயா, எதனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது, இங்கே வச்சே என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ அதுவும் சரிதான், இந்த பார்லரம்மா ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கு, நம்ம 2 பேருக்குமே ஒரு உண்மை தெரியுங்களாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து, ஓம்பக்கு எதுவும் சொல்கிறியா, விடுடா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, அங்கிள் இது என்ன வரும்னு தெரியணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, எப்பா இங்கே நிற்க வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க. மண்டபத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க. ஒரு வராண்டா மாதிரி இருக்குது, அதில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினிகிட்ட விஜயா கேட்குறாங்க, சரி நீ யார் தான் சொல்லு, அவரும் மாமா இல்லை, அவர் நடிக்க தான் வந்திருக்காரு, அவர் ஒத்துக்கிட்டார் சரிதானா, நீனும் வித்யாவும் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அதையும் சொல்லிட்டாரு, இப்போ நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது மனோஜ் கேட்குறாரு, டே முத்து உனக்கு என்னடா ஒன்றும் தெரியாது சொல்டா அப்படிங்கிறாங்க. டே உன் பொண்டாட்டி முதல்ல யாருன்னு சொல்லட்டும், அதுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. டே அது ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டி சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான்னு சொல்லி தானே நம்ம பக்கத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே சொந்த பார்லர்லாம் கிடையாது, இந்த பார்லர்மா அங்கே வேலை தான் பார்க்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, முத்துட்ட வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, முத்து நான் வந்து மாமான்னு சொல்லி ஒரு நடிக்க கூப்பிட்டு வந்ததுனால நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை நினச்சி பேசிகிட்டு இருக்காதீங்க, அது என் சொந்த பார்லரு மனோஜ், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க, நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் உன்கிட்ட பதில் கேட்குறேன், நீ யார் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் அந்த பொண்ணு உருட்டுது பரட்டுது, எல்லாமே பொய்யா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ரோஹிணிக்கு சொந்தமாக பார்லர் கிடையாது, அவங்க வேலை தான் பார்க்கு, அவங்க ஓனர் நம்பரே என்கிட்ட இருக்குது, நான் ஃபோன் பண்ணி தரேன் பேசு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹலோ நான் வந்து ரோஹினியோடைய ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அந்த ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கிறவங்களா, சொல்லுங்கள், ரோஹினி ஒரு 3 நாள் லீவு கட்டுச்சு, கொடுத்துட்டேன், 3 நாளுக்கு அப்புறம் வர சொல்லுங்கள், ஏன்னா இந்த மாதம் நிறைய லீவ் போட்டுருச்சு, அப்படி லீவ் போட்டதுக்கெலாம் நான் சம்பளத்தை கழிச்சிட்டு தான் கொடுப்பேன், அதை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அவள் தானே ஓனரு அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி வித்தியாசமாக பேசுகிறீங்க, ஓனர் நான் தான், என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, என்கிட்ட பார்லர் விற்று தான் கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலே இருக்குமே அப்படிங்கிறாங்க. அது 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. என்னடா என்னாச்சு கேட்டையா அப்படிங்கிறாங்க. ஆமாடா 10 மாதம் ஆச்சுங்கிறாங்க. ரோஹிணி என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் எங்கள் ஓனர் நம்பரே இது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓனர் நம்பரே கிடையாதா, டே முத்து என்னடா அப்படிங்கிறாங்க. டே அந்த பார்லர்மா என்னெல்லாமா சொல்லுது, நீ முதல்ல அது யாருன்னு கேளு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் உன்னோட பஞ்சாதி அப்படிங்கிறாங்க. அது 2வது, முதல்ல நீ இங்கேருந்து வந்த நீ யார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் உண்மையிலே எனக்கு மலேசியா தான், எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர் தான், அவர் இருக்க தான் செய்கிறாரு, அவர் மேலே எனக்கு சரியான கோபம், அவர் 2வது கல்யாணம் முடிச்சதுனால, அதனால தான் அவர் இல்லை வைக்கல, இவர் எங்கள் மாமான்னு சொல்லி எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, எல்லோரும் திரும்ப ஒரு முறை மன்னிக்கணும் நம்ம பேசுறதுனால, இந்த பொண்ணு பாப்பா சொல்லுது எல்லாமே தப்பு, நான் வந்து என்றைக்காவது மாட்டுவேன், அன்னைக்கு வந்து நான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நைஸாக விசாரித்து வச்சேன். இந்த பொண்ணுக்கு மலேசியா மட்டும் கிடையாது, குமரிப்பாளையம் தான் ஊர், அவங்க அம்மாவை கூட நான் கண்டு பேசினேன், அவங்க அம்மா வந்து என் பொண்ணுக்காக நீங்கள் உதவி செஞ்சீங்க நன்றின்னு சொல்லிச்சு, ஆனால் என் அம்மாட்டையும் நான் சொன்னேன், என்றைக்காவது நாள் நான் மாட்டிட்டேன்னா சொல்லிடுவேன்னு சொல்லும்போது, சரிங்கய்யா உங்களுக்கு எங்களால் பிரச்சனை வேண்டாம், முடிஞ்ச அளவு நீங்கள் சொல்லாமல் இருங்கன்னு தான் சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விஜயா வாயை பழக்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ மலேசியா இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நீங்கள் உண்மையில் தான் சொல்லுதில்ல, இல்லைன்னா ரோஹிணிக்கு உங்களை நடிக்க கூட்டு வந்த விஷயம் தெரிஞ்சதுனால எப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. டே வாங்க, இன்னுமே ஆண்டா அவர் போய் சொல்ல போகிறாரு, அவர் சொந்த மருமகனும் கல்யாண விஷயத்தில் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, அவர் மேலே இந்த தப்பும் கிடையாது, இந்த பார்லர் அம்மாவும் வித்தியாவும் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, எதனால் இவங்களே கேளு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நீங்கள் அந்த மணிக்கூட சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க வச்சிட்ருக்கீங்க, என்னைய நான் அவரை நடிக்க கொடுத்து வாஸ்தவம் தான், மற்றபடி எனக்கு கிராமம்லாம் கிடையாது அப்படிங்கும்போது மணி ஜெயிக்கிறாரு. என்ன ரோஹிணி பாப்பா அடுத்த பிளேட்டை மாற்றி போடுதீங்க, இன்னும் இது என்ன சினிமா காட்சியா, உண்மை தான், அடுத்தாப்புல அவங்க வரவேற்புக்கு போகணும், தம்பி முத்து தம்பி என்னையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, அவங்க அம்மாவை காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. என்னது ரோஹினியோட அம்மாவை காட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, வரவேற்பு 6 மணிக்கு தானே, நம்ம எல்லாருக்கும் போயிடலாம்,
எல்லாருமே கூட வாங்க அப்படிங்கும்போது, ஆஹா அம்மா இருக்குது இந்த மணிக்கு தெரிஞ்சிருக்கும் போலேன்னு சொல்லிட்டு மணியை முறைக்கிறாங்க. என்ன பாப்பா முறைக்கிறீங்க? நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல தானே முடியும் அப்படின்னுட்டு இருக்கும்போது ரோகிணியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி ஃபோனை அம்மா வீட்டில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ ஃபோனே எடுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் வித்யாவை கால் பண்ணோம். வித்யா என்னை பற்றியே ஓரளவு விஷயம் தெரிஞ்சிட்டடி, எங்கள் அம்மா மட்டும் அந்த அட்ரஸ் இல்லைன்னா இந்த மணி சொல்கிறது பொய்ன்னு ஆயிரும், எப்படியாவது எங்கள் அம்மாவை வந்து நீ அந்த இடத்துலேருந்து போக வை அப்படிங்கிறாங்க. வித்யா அவசர அவசரமாக போகிறாங்க. அங்கே அவங்க அம்மா இல்லை. உங்கள் அம்மா வீட்டில் இல்லடி, செல்லு வீட்டில் தான் கிடக்கு, நீ கால் பண்ண சவுண்டு கேட்குது அப்படிங்கிறாங்க. எங்கேன்னு பாருடி அப்படிங்கிறாங்க. தேடி பார்க்கேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் தேடி பார்க்குறாங்க. அந்த கேப்பில் ரோஹினோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வர்றதுக்கும் அந்த புரோன்மணி இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றதுக்கும் ரொம்ப கச்சிதமாக இருக்குது. வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக். இது கிறிஷோட பாட்டிலா, இது கிறிஷோட பாட்டிலா, கிறிஷோட பாட்டிலா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னம்மா இப்படி ஒன்று கூப்பிட்டு வந்துருக்கீங்க, இது கிறிஷ் பாட்டிலா அப்படிங்கிறாங்க. எப்பா இதுதான்ப்பா ரோஹினோட அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் வந்ததை பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க இதுன்ட்டு. உடனே நீங்கள் தான் ரோஹினி அம்மாவா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் கிடையாது, ரோஹினி உங்கள் வீட்டு பிள்ளைல, ஏமாவா துபாயிலாம் இருக்கா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. கிறிஸ் நினைக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம வந்து சொல்லலைன்னா கண்டிப்பாக நம்ம அம்மா பக்கத்துலேயே போக முடியாது, நம்ம உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மீனா அத்தை, முத்து மாமா, தாத்தா எல்லோரும் எங்கள் பாட்டியை மன்னிங்க, எங்கள் பாட்டி சொல்கிறது எல்லாமே பொய், எங்கள் அம்மா தான் கல்யாணி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் கல்யாணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க பேர் தானே ரோகிணி அப்படிங்கிறாங்க. டேய் குழப்பாதடா அப்படிங்கிறாங்க விஜயா. வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணியோடைய கல்யாண ஆல்பம், கிறிஷோட சின்ன வயசு ஆல்பம் எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க. பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. கடுப்பானோடனே அந்த ரோகிணி என்ன செய்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வக்கையாக கிளம்பி போகிறாங்க. அதுக்குள்ளே ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க உங்கள் அம்மா. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ரொம்பவே கோவப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. நீ எங்கே இருக்க அப்படின்னா, ஆஹா நான் வீட்டுக்கு போனால் சரி வராது போலையே அப்படின்னு சொல்லி செல்லில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அம்மா இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளோதான், அந்த முத்து மீனாவும் என் வாழ்க்கையை ரொம்ப கச்சிதமாக முடிச்சு விட்டாங்க, இப்போ கூட என் வாழ்க்கையை கடைசியாக முடிச்சு விட்டது அந்த முத்து தான். நான் அந்த புரோன்மணியை நடிக்க கூப்பிட்டு வந்திருந்தேன். கிச்சனில் பார்த்துட்டு அவன் தான் வந்து அண்ணாமலை அங்கிள்கிட்டையும் எங்கள் அத்தைட்டையும் சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க. 1000 பேர் பண்ணிட்டும்படி உன் புருஷன் நீ பண்ணு தப்புன்னு சொன்னால் எப்படி வாழுவார்? அவராவது உன் மேலே பாசம் வச்சுருக்கணும்ல, அவருக்காக தானே இவ்வளோ பொய்யை சொல்லி நீ கல்யாணம் வச்சுருக்க அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க. அவர் எப்படி சொல்லுவார்? அவர் என்னை பணக்காரின்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சார், இல்லைன்னா என்னை கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. பணம் தான் பெருசுன்னா ஏன்டி அப்படி ஒரு மாப்பிள்ளை நீங்கள் பார்க்கப்பட்ட அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை தான்மா நீ வந்து சரியாக அமைக்கலை, எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, சரி ரைட்டு அவர் என்ன தான் பணத்தை ஆசைப்பட்டாலும் என் மேலே பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி பண்ண போகிறேன்? இப்போ வீட்டில் உன்னை தேடி கொடசமாக போகிறாங்க, இப்போ இல்லை உனக்கு ஃபோன் அடிப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போதே விஜயா கால் பண்ணுறாங்க. ஃபோனையும் எடுக்கலை. இங்கே என்ன பண்ணனே தெரியாமல் ரோகிணி முடிச்சுட்டு இருக்கும்போது வித்யா கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் ஊரை காலி பண்ணிட்டேன் ரோகிணி, நான் இன்னும் எப்படினாலும் ஒரு 2-3 மாதத்துக்கு வரைய மாட்டேன், என் மேலே கடுமையான கோபத்தில் தான் முத்து இருப்பாப்புல, இப்போ தான் எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அதில் வந்து ஏதாவது ஒன்று சண்டைப்பட்டால் சரி இருக்காது, உன்னையை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், எப்படியாவது சொல்லுங்கும் போது நான் சொல்லித்தான் அவங்க இருந்தால் அதான் கிளம்பிட்டேன், நீனும் தயவுசெய்து வந்து எங்கேயாவது கிளம்பிடும் சொந்தக்கார வீட்டை பார்த்து அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அவசரமாக புறப்பட்டு அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க சித்தி சொல்கிறாங்க, கல்யாணி ஏன் கல்யாணி இப்படி வந்து பயந்துக்கிட்டு இருக்கணும், உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லி சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி அது சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு ரோகிணியோட அம்மாவை தனியாக கூப்பிட்டு அவங்க சித்தி பேசுகிறாங்க. ஏக்காங்க பாரு, பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கா அம்மாவா, அது நிரந்தரம் கிடையாது, நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சொல்லணும்னு கடமை இருக்குது, நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக ரோகிணி வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே போய் நடந்தது போகிறேன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இதுதான் அவளுக்கு சரியாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுநாளில் நேராக அங்கே கிளம்பி போயிடுறாங்க. விஜயா வந்து ரோகிணி மேலே சரியான கடுப்பாக இருக்காங்க. இவன் வந்து பணக்காரி கிடையாது, பிச்சைக்காரன் தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்ச பிறகு இன்னும் அவளை வீட்டில் சேர்க்கக்கூடாது. மனோஜுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் வீட்டில் கல்யாணத்தை முடிச்சு ஜேன்னு வச்சிடணும். நான் தான் ராஜேஸ்வரிட்ட பேசியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜேஸ்வரி கால் பண்ணாங்க. ராஜேஸ்வரி உன் சொந்தக்கார பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. சரி
உன் மகன் மனோஜுக்கும் அந்த பிள்ளைக்கும் சம்மந்தமான ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. எழுதி வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. எழுதி வாங்காமலாம் நடக்காது, நீ எழுதி வாங்கிடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி சரி வாங்கி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணியோட சித்தியும் அவங்க அம்மாவும் வராங்க. உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. உங்களை யார் உள்ளே வர சொன்னா, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சித்தி சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுங்கம்மா சம்மந்திம்மா, ரொம்ப கோவப்படாதீங்க, உங்கள் பையனை விரும்பினதுனால தானே எங்கள் பொண்ணு உள்ளதை சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் பொண்ணு விரும்பினாலும் இப்படி பண்ணிட்டாளா அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் ரோகிணிக்காரனே கல்யாணம் செஞ்சதை வச்சதெல்லாம் அவங்க அந்த சிந்தனையே பண்ணலை விஜயா. கிறிஷோட அம்மா தான் அப்படிங்கிற மனநிலையில் வந்தாலும் கூட அந்த புருஷனை நினைக்கல. மறுபடியும் இவங்க எடுத்து அதை பேசும்போது ஏற்கனவே கல்யாணம் ஆகிறது வச்சு அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த ரோகிணி பண்ணியிருக்கா, அதுவும் பெரிய பணக்காரின்னு இருக்கா, என் பையனை ஏமாற்றிருக்கா, என்னையும் ஏமாற்றிருக்கா, என் பையன் நம்ம வளமுண்டான், என் பையனுக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அது போக ரோகிணிகிட்ட கையெழுத்து வாங்கி தரணுங்காவா, நான் ஒரு பேப்பர் ரெடி பண்ணி தரேன், கையெழுத்து வாங்கி தாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, ரோகிணி அவர் புருஷன் இருக்கும்போது கல்யாணம் முடிக்கலை, புருஷன் இல்லாத போது தான் கல்யாணம் முடிச்சிருக்கா, அதனால் ரோகிணிக்கு தான் புருஷன் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏற்றமாக பேசிகிட்ருக்கீங்க, ஏற்ற பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெரிய இவங்களா எங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறீங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது முத்து வராது, என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, முத்து தம்பி அப்படிங்கிறாங்க கிறிஸ்டோட பாட்டி. எங்கள் கிறிஸ்து இந்த வீட்டு பையன் தானாங்க, பேசாமல் கூப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இந்த வீட்டு பையன் தான் தெரியுது, ஆனால் அம்மா ரொம்பவே கோபமாக இருக்காங்க, இப்போ அவனை நம்ம கூப்பிட்டு வந்தோன்னா அம்மா ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ஏற்கனவே ரோஹிணியை அம்மா ரொம்ப நம்பினாங்க. மருமகளில் பிடிச்சமான மருமகன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் கொண்டு வந்து பொண்ணு பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மனோஜும் எங்கள் அம்மாவும் பண விஷயத்தில் பயங்கரமான ஆட்கள். அவங்க பயங்கர கற்பனையில் போயிட்டுருக்காங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்துடுறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்கள வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா, நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்கள எப்படி போக சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் பொண்ணு பண்ணது தப்பு தான்யா, இனிமேல் எங்கள் பொண்ணு எந்த தப்பும் பண்ணாது, பணக்காரன்னு ஒரே ஒரு பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஒரு பொய்யா சொல்லியிருக்கா, 1000 பொய் சொல்லியிருக்கா, எங்களுக்கு சொத்து அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு போயுமா, பணம் என்னமா பணம், அவள் வாழ்க்கையை மறைச்சிருக்கா, இது தப்பு, பணம் இல்லைன்னா வாழ முடியாதாம்மா அப்படிங்கிறாங்க. பணம் இல்லைன்னா யாரும் வாழ முடியாது, பணம் இருக்க போய் தான் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம், பணம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிறோம் ஐய போகிறோங்கும்போது விஜயா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. மனோஜுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு என்ன பொண்டாட்டின்னா அது ரோகிணி தான். என்ன இன்றைக்கி கோவத்தில் நீ இருக்க, மனோஜும் கோவத்தில் இருக்கான், 10 நாள் கழிச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் பேச போகிறேன் சேர போகிறோம்னா அது நீ என்ன செய்ய போகிற, ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையில், நீ தேவையில்லாமல் எதையும் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனோஜே வாழணும்னு நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏமா நீங்கள் போயிட்டு வாங்க, விஜய் அந்த மாதிரி தான் காமெடி பண்ணிகிட்டு இருப்பான், அது நடைமுறை சாத்தியம் இல்லை, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா, கொஞ்சம் கோபம் கரைஞ்ச பிறகு என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடித்து பேசுங்கய்யா, நம்ம சேர்த்துக்கு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுதாங்க. உடனே முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, எங்கள் நம்ம பேசாமல் கிறிஸ்டை கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. மீனா இப்போ தானே சொன்னேன், எங்கள் அம்மா பாரு எவ்வளோ உக்கிரமாக இருக்காங்க பாரு, இப்போ கொண்டு வந்து சரி வராது, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சூதி ரவியும் ஆண்டிகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உங்கள்கிட்ட கூட எதுவும் உள்ளது சொல்லலையா அப்படிங்கிறாங்க. உடனே என்கிட்ட எங்கம்மா சொன்னான் அப்படிங்கும்போது ரவி கேட்குறாரும்மா, நீங்கள் தானம்மா சொன்னீங்க பெரிய பணக்காரவங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கும்போது எனக்கு வேறு யார், பார்வதி தான் சொன்னா அப்படிங்கும்போது பார்வதி கால் பண்ணுறாங்க. ஏன் பார்வதி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டில் இரு, என் வீட்டில் நடக்க விஷயம் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த ரோஹிணி பணக்காரி இல்லையாம்ல அப்படிங்கிறாங்க. அவளை பணக்காரின்னு என்கிட்ட நீ தானே சொன்னேன், நீ சொல்லுங்க நம்பி தானே கல்யாணம் முடிச்சு வச்சேன், நீனும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பணக்காரின்னு ஒரு நாளைக்கு சொல்லிச்சு, அதை கேட்டு உன்ட்ட சொன்னேன், நீனும் வாயை பிளந்துட்டு ஒரு பணக்காரன் பெருமை சிக்கிட்டா அப்படின்ட்டு உன் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு, இதென்ன அப்படி தானே நடந்துச்சு, லாபம் வந்தது தான் நீ தானே எடுத்திருப்ப, அதே மாதிரி நட்டம் வந்தால் நீனே பாரு, எனக்கு ஏன் ஃபோன் அடிக்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற, கரெக்டாக தான் பேசுகிறேன், தப்பாக தவிர எதுவும் பேசலை அப்படிங்கிறாங்க. விஜயா கோவத்தில் ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ மனோஜ் மதியம் சாப்பிட வராங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போது மனோஜ் கேட்குறாங்க, விஜயா டே ஏன்னா நீ சோகமாக இருக்குது அப்படிங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒன்ட்டா போய் சொல்லிட்டான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் விடுறா, உனக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்க்க போகிற வைக்க போகிறாங்க, இல்லைம்மா
எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் அவள் பெரிய பணக்காரிடா அப்படி. பணக்காரியம்மா? பணம் நிறைய இருக்கா அப்படிங்கும்போது முத்து வராரு. அறிவில்லை, உன் பொண்டாட்டி கல் மாதிரி ஒரு இடத்துல இருக்காப்புல, இருக்கும்போது வந்து பணக்காரியான்னு சொல்லிட்டோன்னா 2வது கல்யாணம் முடிக்கணுங்க, அறிவில்லை அப்படிங்கிறாங்க. உடனே டேய் நான் பார்த்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீ பார்த்தா தான் இப்படி இருக்குது, கெட்டின பொண்டாட்டி யார் என்ன வரனே தெரியாமல் வந்துட்டு தானே இருக்க, அதுவே இன்னொரு ஆள் மூலமாக தான் தெரிய வருது அப்படிங்கும்போது மனோஜ் கும்பிட்டுருக்காங்க. அவனே நொந்து போயிருக்கான், அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தானே இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீனும் உன் பொண்டாட்டியும் அவங்க 2 பேரும் பிரிக்க நினச்ச அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சொல்கிறாரு, யாரும் பிரிக்க நினைக்கல, இப்போ கூட அவங்கள பிரிக்கணும்னாலும் என் பொண்டாட்டியும் பேசல, 2 பேரும் நல்லா இருக்குன்னு தான் பேசுகிறோம், நீங்கள் தான் அவங்கள பிரிக்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாடா அவள் 1000 பொய் சொல்லுவா, அதுக்காண்டி மனோஜ் சேர்த்து வாழ்வானா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் நம்மளை சொல்லிட்டாங்க, விஜயா நான் தான் சொல்லிட்டோம்ல, வாயை மூடிட்டு எதையுமே உடனே செய்யக்கூடாது, காலம் தான் சரி பண்ணும், காலம் ஒன்று வந்து அதுவே சரி பண்ணிடும், நீ எத்தனாம இரு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் மனோஜ் விரும்பின வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்காம விட மாட்டேன், அதுபோக இந்த ரோஹிணி மட்டும் இந்த வீட்டில் வாழ்வான்னு யாரும் நினைக்க வேண்டாம், வாடா மனோஜ் ஒன்று சாப்பாடு வைக்கன்னு சொல்லி சாப்பாடு வச்சு கொடுக்காங்க. மனோஜ் சாப்பிட்டு கடைக்கு போயிருந்தார். கடையில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ கடையில் கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே கடங்காரங்க பூரா ரொம்ப வக்கீல ஒன்று சேர்ந்து மனோஜ் கடைக்கு வராங்க. வந்து மனோஜ் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே எந்திரிக்கவே இல்லை. பார்த்தில்லையா, நம்ம எல்லோரும் இந்த மனோஜுக்கு கடன் கொடுத்துட்டு கடனை வாங்கிறதுக்கு நடக்கும், கடனை தரமாட்டேங்கான். அவன் நல்ல மதியம் சாப்பிட்டு விட்டு கல்லால் உட்காந்து ஏசியில் தூங்கிட்டு இருக்கான். இந்த கொடுப்பனம் யாருக்கு வரும்? இவன் லட்சணம் தெரியாமல் இவனுக்கு தான் டீலர்ஷிப் கொடுப்போன்னு சொல்லி அந்த சந்தோஷ் சார் தூக்கி கொடுத்துட்டாரு. மாதம் வெயிட்டாக அமௌண்ட்டு கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை கூட நம்மளுக்கு ஷேர் பண்ணி தர மாட்டான். இப்போ ஏற்பட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதில் ஒரு ஆள் பேசுகிறேன். ஏன் பண்ண முடியாது, கடையில் இவ்வளோ பொருள் இருக்குது, குடோன்னு வச்சுருக்கான், எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு பொருளை பார்ப்போம், எல்லா பொருளையும் நம்ம எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அதில் ஒரு ஆள் சொல்லுதாரு, நம்ம எதுக்கு இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணணும், இதிலே சேல்ஸ் பண்ணிடுவோம், நம்மளுக்கு அவன் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே தரணும், கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாட்டு வரும், 35 லட்ச ரூபாய்க்கு பொருள் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்க்குறாங்க. ஸ்டாஃப்லாம் வந்து பொருள் தான் அவங்களுக்குன்னு சொல்லி எல்லோரும் காமிக்காங்க. கடங்காரங்க எல்லா பொருளையும் பார்த்துட்டு, சரி ரைட்டு, கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாய்க்கு பொருள் இருக்குன்னு நினைக்கேன், நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் விற்றோம் அப்படின்னா 1 தான் கிடைக்கும், இதே கடையில் விற்றோம்னா நம்ம 35 லட்ச ரூபா நம்ம எல்லா கடனும் வந்துடும், அப்போ நம்ம இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு மனோஜ் இந்தியா அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் வந்து கத்திகிட்டு இருக்கோம், இப்போ கூட உனக்கு வந்து தூக்கம் கலையலை, நாங்கள் சொன்னவர் தான் கலையுது அப்படிங்கும்போது உங்களை பார்த்து தான் நினச்சிட்ருக்கேன், உங்களுக்கு சீக்கிரம் பணம் வந்துடும், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்க. ஆமையா நீ சொன்னோன்னே கிளம்புக்கு நாங்கள் ஆள் பாரு, கிளம்பலாம் முடியாது, நீ கடையை விட்டு காலி பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏன் கடையை விட்டு நான் இதுக்கு போனோம், வாங்க கிடையா, எங்களுக்கு தர வேண்டிய பணத்துக்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறான். தருவேன் அப்படிங்கிறான். நீ தருவேன் நீ சொல்லிக்கிட்டே இருப்போம், நான் கேட்டுக்கிட்டு இருப்போம்மா, பாரு நீ கிளம்பு சரிதானா, உன் கடையில் எவ்வளோ பொருள் இருக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு வர வேண்டிய பணம் இதில் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறோம், என்ன நீ கிளம்பு அப்படி, எல்லாம் கிளம்ப முடியாது, வைக்க முடியாது, போன்னா போயேன்னு சொல்லிட்டு 4 இழுப்பு கொடுக்காங்க. மனோஜ் அந்த ஆளை வெளியில் ஓடிடுறாரு. அப்புறம் வந்துட்டு கடை ஸ்டாஃப்லாம் சொல்லுதாங்க, இந்த பொருளுக்கு தரை தான் உங்களுக்கு வேலை, என்ன உங்களுக்கு விற்கும் போது எல்லாருக்கும் 2% தந்துடுவோம், அதான் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க பொருள் ஆஃபர்னு போட்டு வெளியே எழுதி வைக்காங்க. ஒரே நாளில் 5 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. கடன்காரங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. மீதி அதில் ஒரு ஆளை மட்டும் பொறுப்பில் போட்டு மீதி ஆளுன்னு கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து இவங்க மேலே ரொம்பவே கடுப்பாகி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் சாருங்க பாருங்கள் சார், நான் கடை வாங்கியிருக்கேன், இதில் அக்ரிமெண்ட் இருக்குது பாருங்கள் அப்படின்னா அக்ரிமெண்ட்டை படித்து காட்டுறாரு. படித்து காட்டும் போது தான் அதில் ஒரு வார்த்தையாக வருது, இந்த கடையில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த கடை மீண்டும் ஓனருக்கே திரும்பி விடும், முத்து தம்பிக்காக தான் அந்த கடையை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த நிபந்தனையை நீங்கள் மீறக்கூடாது, பழைய ஸ்டாஃப் வந்து இதில் இருந்தாங்க அப்படின்னா நான் அந்த கடையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன், புது ஸ்டாஃப் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடை உங்களுக்கு திருப்பி தர மாட்டாதுன்னு அதில் இருக்குது. இதை கேட்டு ஆகா நம்ம கடையில் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம இது பண்ணோன்னாக்கா கடன் ஆட்டோமேட்டிக்காக வந்து கடை வந்து பழைய ஓனருக்கு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, சார் எப்படியா கடையை வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அந்த வாக்கியத்தில் கேட்டல, உன் நன்மைக்கு தான் சொல்லுதேன், நீ போயிட்டு வா, கடையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பழைய ஓனருக்கு பேருன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை நான் முதல்ல பார்க்கல சார் அப்படிங்கிறாங்க. நிறைய டிகிரி படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, ஒரு இதெல்லாம் பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரியாமல் நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் ராமான்னு அழுதாரு. அதை பார்த்துட்டு விஜய் என்னடா கண்ணா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா கடங்காரங்க எல்லாமே சேர்ந்து என் கடையை
பிடிங்கிட்டாங்கம்மா, இது பிடிங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நடந்ததை சொல்லுதாங்க. சொன்ன உடனே விஜயாவும் ஒவ்வொரு அம்மான்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.